ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது செக்டர் 36 என்கிற கிரைம் த்ரில்லர் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னென்னா, படத்தில் நிறைய சின்ன பசங்க காணாமல் போகிறாங்க. அந்த பசங்களை பற்றி விசாரிக்கும் போது போலீஸுக்கு ஒரு தடயம் கூட கிடைக்காம இருக்கு. இந்த மாதிரி கேஸுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் ஒழுங்கான ரெஸ்பான்ஸும் கிடைக்காம இருக்கு. ஒரு கட்டத்தில் அந்த போலீஸ் ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் மகளையே கடத்தி கொண்டு போக நினைக்கிறாங்க. எதிர்பாராத விதமா தன்னோட மகளை போலீஸ் காப்பாத்திருந்தாரு. இதுக்கப்புறம் அந்த போலீஸ் இந்த மிஸ்ஸிங் கேஸ் மேல இமிடியேட்டா ஆக்ஷன் எடுத்து பயங்கரமான விசாரணை பண்றாரு. அவரோட விசாரணையில தெரிய வந்த உண்மை என்ன, குழந்தைகளை கடத்தி கொண்டு போற சைக்கோ அந்த குழந்தைகளை என்ன பண்றாரு, கடைசியா சைக்கோ கில்லருக்கு என்ன நடந்துச்சு, இது அந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ் படத்தோட ஸ்டார்டிங் சீன்ஸ்லயே நம்மள கதைக்குள்ள கொண்டு வந்துருந்தாங்க. இது ஒரு உண்மை சம்பவம் அப்படிங்கிறதுனால படத்தில் உள்ள எல்லா காட்சிகளுமே நமக்கு கனெக்ட் ஆகுது. படம் ஃபுல்லா ரத்தம் தெரிக்கும் காட்சிகள் தான் அதிகம். படத்தோட டைட்டில் ஆரம்பிச்ச ரத்தம் கடைசி வரை ரத்தம் தெரிச்சிட்டே தான் இருக்கு. படத்துல ராம அவதாரம் பத்தின ஒரு சீனை நாடக சபா மூலமா எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் பிரமாதமா இருந்துச்சு. படத்தோட ஹீரோ விக்ராந்த் ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸை சூப்பரா வெளிப்படுத்திருக்காரு. பசங்களை கடத்தும் போது ஒரு பயங்கரமான சைக்கோவா நடிச்சிருக்காரு. அது எல்லாமே வேற லெவல்ல இருக்கு. படத்துல போலீஸ் கேரக்டர்ல நடிச்சவரும் பிரமாதமா நடிச்சிருக்காரு. படத்துல நடிச்ச மற்றவங்களும் தங்களோட கதாபாத்திரத்தை பக்காவா பண்ணியிருக்காங்க. படத்துல ஏழை பசங்க எத்தனை பேரோ காணாம போறாங்க. அதை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கேஸா கூட ஃபைல் பண்ண இருக்காங்க. பட் ஒரு பணக்கார வீட்டு பையன் காணாம போகிற விஷயம் மிகப்பெரிய இஷ்யூவா படத்துல காட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி சீன் மூலமா டைரக்டர் தன்னோட அரசியலை வெளிப்படுத்தியிருக்காரு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் போகுது. படத்தோட கிளைமேக்ஸ்ல விக்ராந்த் தன்னோட குற்றத்தை அசால்ட்டா ஒத்துக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் ரிவீல் பண்ணுவாரு. அதெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. தமிழ் டப்பிங் சூப்பரா பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட மைனஸ், இது ஒரு உண்மை சம்பவம் அப்படிங்கிறதுனால உண்மைக்கு நெருக்கமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. படத்துல ஒரு சில பேட் வேர்ட்ஸ் வந்தா ஓகே, பட் படம் ஃபுல்லா கணக்கே பண்ண முடியாத அளவு காது கூசுற அளவுக்கு கெட்ட வார்த்தையை யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்க வேண்டாம். அதை மீறி இந்த படத்தை ஃபேமிலியோட பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கு அடி தப்பாது. படத்துல உள்ள இன்வெஸ்டிகேஷன் போர்ஷனை இன்னும் ப்ராப்பரா டிசைன் பண்ணிருக்கலாம். படத்தோட செகண்ட் ஹாப்ல சில சீன்ஸ் கொஞ்சம் சுலோவாப்புறமா இருக்கு. படத்தோட கிளைமேக்ஸ் போர்ஷனை இன்னும் கிரிப்பா கட் பண்ணிருக்கலாம். ஆதித்யா இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. விக்ராந்த், தீபக், ஆகாஷ் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டா ஒரு டீசென்டான கிரைம் த்ரில்லர் மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல இந்த படம் அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.